சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்காவில் அனுமதி கட்டணம் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள், பொதுமக்கள் தொல்காப்பிய பூங்காவில் வழிகாட்டுதலுடன் சுற்றி பார்க்க பார்வை நேரங்கள் மற்றும் குறிப்பிட்ட தினங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை மாநகராட்சி பள்ளிகள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வெள்ளி அன்றும், தனியார் பள்ளிகள் திங்கள், புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இதேபோன்று பொதுமக்களுக்கான வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணம் வியாழன் மற்றும் பொது விடுமுறை தவிர பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை அனுமதிக்கப்படும் என்றும், ஒரு நபருக்கு 20 ரூபாய் வரையும், பொதுமக்கள் நடைபயிற்சி செய்ய அதிகபட்சம் 100 நபர்கள் வரை காலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவார்கள். நடைபயிற்சிக்கு 1 மாதம் 500 ரூபாயும், 6 மாதங்களுக்கு 2500 ரூபாயும், 12 மாதங்களுக்கு 5000 ரூபாயும் வசூலிக்கப்படும். வாகன நிறுத்தும் இடத்தில் காருக்கு 20 ரூபாயும், சிற்றுந்து பேருந்துகளுக்கு 50 ரூபாயும், புகைப்பட கருவி எடுத்து செல்ல 50 ரூபாயும், ஒளிப்பட கருவி எடுத்து செல்ல 100 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா இயற்கை சூழலுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மீன்கள், விலங்குகள், பறவைகள் குறித்து அறிவியல் ரீதியாக தெரிந்து கொள்ள பயனுள்ளதாக அமைந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சயின்ஸ் பற்றி வந்தா இப்போ இங்கே நிறையா தாவர செடி கொடிகள் அது பேர்லாம், அதே போல் விலங்கு நிறையா தாவர உண்ணிகள் அது எல்லாமே பார்த்தோம். அதே போல் நிறைய விலங்கினங்களோட இனம், அதே போல் நதி நீரோட உயிரோட்டம் அதை பற்றிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும், அதே போல் சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கணும். அதே போல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுவே நம்ம மற்ற இடத்துல எதாவது இருந்தோம்னா ஒரே சத்தமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த தொல்காப்பிய பூங்காவில் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. மரம் இருக்குது, விலங்கு இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். சிஎம் சார் இது தந்து வச்சுற ரொம்ப நன்றி. லைப்ரரி இருக்குது, சயின்ஸ் லேபுக்கு இதுவெல்லாம் இருக்குண்ணா, விலங்கு எல்லாமே. இங்கே நிறைய சினாரியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி இங்கே இது ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய நேச்சுரல் சினாரியோஸு, அப்புறம் இங்கே பாண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இப்போ நம்ம சிட்டி சைடில் இருக்கனால நிறைய நம்ம இப்போ பொல்யூஷன், இப்போ வெஹிக்கல்லேருந்து வகை அந்த புகையோட இப்போ இங்கே பார்க்கும்போது நிறைய ட்ரீஸ் இருக்குது. அதனால நமக்கு நிறைய ஃப்ரெஷ் ஏரை நம்மளால இது பண்ண முடியும். இங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட் பற்றி படிக்கணும்னா இங்கே பார்க்கலாம். இது என்ன பிளான்ட்டு, இல்லைனா அதில் என்ன இருக்குது, அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது, அதை பற்றி படிக்கலாம். இல்லைனா ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்கணுன்னா ஃபிஷ்ஷஸ் பற்றி உள்ளே இது கொடுத்துருக்காங்க. எல்லா பார்க்கும் போயிருக்கேன். ஆனால் இது இந்த பார்க்கில் ரொம்ப கிட்ட மரம் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ட போயிட்டு அந்த மரம் தொட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கிட்ட பார்க்கும் போது ஐயோ நமக்கு ஃபுல்லாக சுற்றி இருக்குது, க்ரீனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அதுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.